ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான 8th வீக் டே 2 நைட் ஓட்டு செல்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் நான் காலை கேட்டிருந்தேன். சூப்பராக நீங்கள் கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 800 லைக் வந்தது. ஸோ இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இந்த வீடியோக்காவது கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரணகல பூமி மாதிரி இந்த பிக் பாஸ் வீடு போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க் சூப்பராக மாசாக போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டம்மியாக இருந்தவங்களாம் ஒரு சில பேர் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் யாரோட விளையாட்டு கொஞ்சம் அப்படி வெளியே எட்டி பார்த்துருக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி முத்துக்குமரனா பேசவே விட மாட்றாங்க. எங்கே பேச விட்டால் இந்த இருட்டு கடை பிரியாணி, திருட்டு கடை பிரியாணி மேட்டர்லாம் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு காலையில் அவங்க பண்ண அலம்பல்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். குறிப்பாக இந்த தர்ஷிகா, குறிப்பாக அன்னைக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் பேசவே விடலை. அது ஒன்று. அதே மாதிரி மஞ்சரி கேப்டனாக இருக்கும்போது மஞ்சரி வந்துட்டு நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க, காது கொடுத்து வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் தீபக் முதற்கொண்டு. பட் இப்போ தீபக் கேப்டனாக இருக்கும்போது முத்துக்குமார் ஒரு விஷயத்த சொல்ல வராரு. அதை பேசவே விட மாட்டாங்க. அது கடைசியில் அவருக்கு ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா தீபக் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன் தான். பட் அருணுக்கும் விஜய் விஷாலுக்கும் லைட்டாக சொம்படிக்கிற விஷயங்களால் இப்போ வந்து தேவையில்லாமல் ரூட்டு மாறுறோ அப்புறமா தோணுச்சு. அதை போய் சொல்லுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் ரசிகர்லாம் வச்சு செஞ்சாங்க. காரணம் நேற்று வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவோட ரசிகர்லாம் முத்துக்குமரன் வச்சு செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா நேற்று முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை வந்து டப்பால்னு வாய் தவிர விட்டுருப்பார். அதை வந்து எந்த இன்டென்ஷன்லையும் சொல்ல ஜாலியாக காமெடியாக பேசும்போது தான் வந்த விஷயங்கள். ஆனால் அதை வச்சு இவரோட முகத்தடி கிழிஞ்சுது, அவர் அப்படி பண்ணுற ஆள், ஒரு கேவலமான ஆள், இது அதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு காமெடியான சம்பவம் நடந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம ஜாக்லின் அப்படின்ட்டாங்க, பிடிச்சி போட்டு கிளிக்கிறாங்க. நேற்று அது தப்புனா அப்போ இதுவும் தப்பு தானே அப்படின்னு போட்டு கலாய்க்கிறாங்க. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ரெண்டுமே காமெடியாக நடந்த விஷயங்கள்லாம் சாதாரணமாக வந்தது தான், எந்த இன்டென்ஷனும் இல்லாமல். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா 28,783 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.93. ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட 10 பேரில் வந்துட்டு 100% ஓட்டில் வந்து 25% கிட்டத்தட்ட அதை வாங்கியிருக்காது உண்மையிலே நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் என்னாச்சுன்னு தெரியல, நேற்றுலேருந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு அதுவும் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் வந்து இந்த சபையில் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி மஞ்சரி வந்து ஒரு விஷயத்தை ஃபுட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அருண் இந்த மாதிரி பேசுகிறேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்ன வந்து உள்ளே வரவான்னு சொன்னால் இவங்க உடனே அதுக்கு வந்து நீ அப்படி பேசல இப்படி பேசலன்னு சொல்லிட்டு அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திரும்ப அந்த சேனல்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமையிலே இருந்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லின் இருந்தாலும் சரி, அருண், விஜய் விஷால், தீபக் இவங்களாம் ஒரே டிவி சேனல் அப்படின்னும் போது விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு அங்கே வந்து சொம்பு தூக்குற விஷயங்கள் வருது. இன்றைக்கி அந்த மாதிரி விடவே இல்லை. எதுவும் சொல்லி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறாரு, அப்படியே மாற்றி கடைசியில் அந்த சபையை கலைச்சிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பண்ண தேவையில்லை. அதேமாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரசிகர் பட்டம் இருக்குது. நம்மளுக்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கேட்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தவங்க கேமை எப்படி அடிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் தான் இன்னும் நல்லா இருக்குன்றது எனக்கு கருத்து பார்க்கலாம். ஆனாலும் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, இவங்க ஃபர்ஸ்ட்டில் எப்படி வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு, சௌந்தர்யா ஃபேன்ஸும் ஜெஃப்ரி ஃபேன்ஸும் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,285 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.7. ஸோ அன்ஷிதா டம்மால் மேலே வந்துட்டாங்க. காரணம் ஒரு அழுகை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அழுதாங்கன்னா உண்மையில் அந்த அழுகைக்கு பலம் இருக்குது. இது ஜாக்லின் அழுதாங்கன்னா இல்லை சாச்சனா அழுதாங்கன்னா யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தா இதாங்க அவங்களுக்கு பொழப்பு நீங்கள் வேறு அப்படின்றவாங்க. ஆனால் இதே நம்ம அன்ஷிதா அழுதவொன்னே பாருங்கள், அந்த கண்ணீருக்கு வேல்யூ கொடுத்து டப்பான்னு தூக்கி செகண்ட் பிளேஸில் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ விஜய் விஷாலை கீழே இறக்கிட்டாங்க. அதேமாதிரி அன்ஷிதா வந்துட்டு இந்த விஜய் விஷால் மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்ஜியானது ஒரு இதை தூவி விட்டாங்க. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அது அழுது சொல்கிறாங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு இந்த மாதிரி விஷயம், இந்த ஒரு விஷயத்தால் தான் நான் வந்துட்டு அவ்வளோ அடிப்பட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். திரும்ப நான் அதை செய்வேனா? எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அந்த மாதிரி எனக்கு விஜய் விஷால் மேலே எதுவுமே இல்லை. ஆனால் அவன் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆனந்தி கோத்து விட்டாங்க. இது எங்கே போய் முடிவு தெரியல. பட் உண்மையானவங்க எழுதாங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்குன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. சரி, மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 19,248 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.67. விஜய் விஷால் இன்றைக்கி ஒரு சரியான காமெடி. அதாவது இப்படி ஒரு மொக்கை நான் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. தைரியமாக ரயான் கிட்ட வந்துட்டு புறணி அடித்து தள்ளுறாரு. யாரை பற்றி? வேறு யாரை பற்றி அவர் புறணி பேசுகிற போகிறாரு. முத்துக்குமரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. முத்துக்குமரன் அவன் படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், நான்லாம் வச்சு கிளிப்பான் தெரியாத அவனுக்கு. அவனை மாதிரி நான் பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு இமிட்டேட் பண்ண இருப்பாங்க. அதை
வச்சு செஞ்சு பிக் பாஸ் கூட சொன்னார். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது முத்துக்குமார் என்ட்ரி கொடுத்தாரு டபக்குன்னு அப்படியே இப்படிலாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு யூனிட்டியாக இருக்கணும். அதனால தான் நம்ம முத்துக்குமார் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தான் மனஸ்தாபம் இருந்தாலும் அவனை வந்து வெளியே அனுப்ப முடியுதா? ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதே மாதிரி இப்போ வந்து உனக்கு நீ என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்ல, அதுதான் ஒரு யூனிட்டி அப்படின்னு பேச்சை மாற்றினார் பாருங்க. ஐயோ அவ்வளோ பயம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். இது தேவையே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அவங்க கேம் நேர்மையை விளாண்டுட்டு போட்டால் யாருக்கு நம்ம யாருங்க பயப்படணும்? அதுவும் விஜய் விஷாலுக்குலாம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் என்ன தப்பு பண்ணாலும் ஏங்க எனக்கு அவர் பிடிக்குங்க அப்படின்றாங்க. அப்படின்னும் போது அவர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? இந்த வன்மம் தாங்க நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருக்குது. 4வது பேசுவதுன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 10,310 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பிரச்சனை 8.93. ஸோ ரயான் கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். இந்த விஜய் விஷால் ரயான் கிட்ட சொல்லும்போது கூட ரயான் வந்து உள்ளபடி தான் பேசுகிறார், மிகைப்படுத்தி சொல்கிறது கிடையாது. நான் வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 9 பேரும் அவங்களுடைய இன்புட்ஸ் கொடுக்குறதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாய்ஸ் டீமில் ஒரு 2 பேர் மட்டும் தான் கொடுக்குறது தெரியுது. அது முத்துக்குப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர். ஏன் அதை நீங்கள் வளர்த்து விடுறீங்கன்னு கேட்குறாரு. கரெக்டான ஒரு வார்த்தை. ஏன்னா முத்துக்குமரன் வந்துட்டு வாலண்டராக நில்லுங்க, நான் தான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவே கிடையாது. யாருமே அங்கே சொல்லலை. சரி நான் ஒன்று சொல்கிறேன்றாரு. அதேமாதிரி அவர் கொடுத்த ஐடியாஸில் நிறைய ஹிட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் அருண் அவர்கள் கேப்டனாக வந்ததுக்கு முக்கிய ஸ்ட்ராட்டஜி அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களே பேச விட்டுருவாங்களாம், இவங்களும் சொல்ல மாட்டாங்களாம், நாங்களும் கொடுக்க மாட்டோம், அவர் சொல்கிறத நாங்கள் வச்சுப்போம், தப்பு வந்துச்சுன்னா அவர் மேலே பழி போட்டுருவோம், கரெக்ட் வந்துச்சுன்னா நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். சூப்பரில் அப்படிமா இருந்துச்சு. அதேமாதிரி ரயானை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அது வந்து மாட்டுக்கத்து கிடையாது. எப்படி நம்ம முத்துக்குமரனை வந்து டாஸ்கில் சொல்கிறோமோ, ஜெஃப்ரியை சொல்கிறோமோ, அதேமாதிரி ரயானும் சூப்பரான ஒரு திறமையான போட்டியாளர். பார்க்கலாம். அதனால தான் பாருங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவர் அளவுக்கு யாருக்குமே ஓட்டு வரல. சரி 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,755 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.72. கண்டிப்பாக இவர் மாதிரி ஒரு டம்மியை நம்ம பார்க்க முடியாதுங்க. ஆள் பார்க்க நல்லா டெரராக இருக்கிற ஆளா ஒன்று உள்ளே செத்துது பெரிய எரர், நாங்கள் செஞ்ச எரர்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து கோபம் வருது, ஆனால் உள்ளே ஃபேக்காக வந்து அதை வந்து மறைக்கிறாரோன்ற மாதிரி இருக்குது. அதேமாரி ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம ரஞ்சித் சாரை பேசுகிறோம், ஆர்ஜி ஆனந்தி பற்றி பேசுகிறோம், தர்ஷிகாவை பற்றி பேசுகிறோம், பவித்ராவை பற்றி பேசுகிறோம். ஆனால் இவரை பற்றி பேசணுமா பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். எந்த கேமுமே இது வரைக்கும் கொடுக்கல. அப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்வாப்பிங்கில் போய் என்ன பண்ணார்? ஒன்றுமே கிடையாது. டம்மியாக உட்காந்துருந்தார். அவர் கேட்குறாரு விஜய் சேதுபதி என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டம்டா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி தான் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ. சரி 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 7,481 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.48. ரஞ்சித் சாருக்கு வந்துட்டு ஒரு பாயாசம் பொண்ணுன்னு ஒரு குரூப்பே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டு வர எண்ணிக்கையை பார்க்கும்போது இன்னையா இவரெல்லாம் டாப் 5க்கு போயிடுவாருன்ற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு ஒர்த்தான ஒரு கண்டஸ்டன்ட்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் ஒர்த்தே இல்லை அவர்கிட்ட, ஒன்றுமே இல்லை, கேமே சுத்தமாக இல்லை. இவரை யாராவது சொரிஞ்சு விட்டால் அதுக்கு வந்து திரும்ப சொரிஞ்சு விட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், நான் சொரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வராதிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மறந்துடுறாங்க. இவரு அதை வச்சு ஒரு 2-3 வாரம் ஓட்டிடுறாரு. என்னையா நடக்குது? அப்போ வந்து உயிரை குத்து எத்தனை பேர் வேலை செய்கிறான்? சாட்சனா வந்து அவ்வளோ திட்டு வாங்கின்னு உள்ளே இருக்காங்க. கேம் நல்லால தான், ஆனால் இது ஒன்று கொடுக்குறாங்கல்ல, ஆர்ஜி ஆனந்த் இது ஒன்று கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கல்ல. இவர் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு சேஃபாக இருக்கிறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 6,499 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.63. சிவகுமார் சரியான கோமாளி ஆகிட்டே வர்றாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டு எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாருன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ, இதுவும் ரியாலிட்டி ஷோ தான். ஆனால் எப்படின்னா அங்கே ஒரு திறமை காட்டுவாங்களே, சார் நான் ஒரு பேச்சு போட்டி சூப்பராக பேசுவேன், பேச்சு திறமை எனக்கு இருக்குது. அப்புறம் சார் நான் வந்து இந்த மிமிக்ரியில் நல்லா பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தங்க மாதிரி பண்ணுவாங்களே அதை மாதிரி இமிட்டேட் பண்ணுவோம் சார். இதை வச்சே வந்து பிக் பாஸில் வந்து டைட்டில் வாங்கிலாம் நினச்சி மலைப்பால் குடிச்சு வந்திருக்காரு போல இருக்கு. ஏன்ப்பா என்னப்பா இது எறும்பு பால் மாதிரி இருக்குப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி எல்லோரும் கலாய்க்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் பசியில் இருக்காங்க. இவர் போயிட்டு நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறேன்றாரு. அவங்க மதிக்கு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செஞ்சு ஒரு வாட்டி ரசிப்பாங்க, அதுக்குன்னு 1000 வாட்டி செஞ்சால் ரசிச்சுட்டே இருப்பாங்களா? அடுத்தவங்க வேலையை பார்க்க மாட்டாங்களா? ஏங்க சார் இப்படி இருக்கீங்க? அதுவும் இவர் பேசுகிற அந்த இது பாருங்கள், இந்த சீசனுக்கும் அந்த சீசனுக்கும் சாப்பாடு சூப்பருங்க, அது பயங்கர வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5,765 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.99. ஸோ 8வது பிளேஸ், அதாவது 9வது தான் இருந்தாங்க, சக்குன்னு மேலே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா நேற்று சூப்பரான ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு உண்டகலப்பை வேலையை பார்த்துட்டாங்க. ஏன்னா ஏங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கிங்க, மஞ்சரி சொன்னது தான் தப்பு. மஞ்சரி வந்துட்டு நம்ம அருண் வந்து வைக்கும்போது அந்த பவுலில் வந்துட்டு அந்த சாம்பாரோ அந்த இது வைக்கும்போது எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து அது வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லி சண்டையை மூட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல் எபிசோடில் அதை காமிக்கல. ஆனால்
24/7 அதை காமிச்சாங்க. எப்படி வருது பாருங்கள். ஸோ 24/7 வந்து அதை காமிச்சதுனால இவங்க தப்பிச்சாங்க. இல்லைன்னா என்ன நேரம் ஒரு பெரிய குறும்படத்தை போட்டு இதை பார்த்தீங்களா பேசவே இல்லைன்னு இதில் தான் இந்த மஞ்சரியால் தான் இப்போ முத்துக்கும் அருணுக்கும் சண்டை. இதை போட்டு அவங்கள கிழிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி இதான அவங்க பெருசாக கட்டியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் சொன்னாங்க. ஆனாலும் அவங்க அந்த கேப்டன்ஷிப்பில் பண்ணதை யாராலையும் மறக்கவே முடியாது. சரி, 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சாச்சமாக இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5626 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.87. சாப்பிட்டானா அப்பா சாப்பாடு சோறு 24 மணி நேரம் சோறு தான். சாப்பிட்றது தப்பு கிடையாதுங்க. ஆனால் சாப்பாடுறதே வாழ்க்கையாக வச்சுக்கணும். அதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க. சாக்லேட் எடுத்தால் அதில் ஒரு சண்டை, நேற்று கேக் எடுத்தால் அதுலேயும் ஒரு சண்டை. சரி, அதில் ஒரு நியாயத்தன்மை வேண்டாமா? ஆல்ரெடி 2 ரவுண்டு உள்ளே போயாச்சு. 3வது ரவுண்ட்லேயும் வந்துட்டு யாரோ சாப்பிட்டாங்க. ஏன் உனக்கு ஆசை இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது மற்றவங்களும் சாப்பிடணும். ஏதோ ஒரு சில பேர் வந்துட்டு டயட்டில் இருக்கன்னு சொல்லிட்டு இனிப்பு எடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அடுத்த நாள் வந்து அவங்க வேறு ஏதாவது கேட்கும்போது நீங்கள் அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு இதை சாப்பிட்டு கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டாங்களாம். சண்டையும் அப்போ என்ன கற்றுறாங்கட்டுங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து சைலண்டாக அப்படி சொன்னால் அங்கே வந்துட்டு இது என்னோட 3வது பங்கு, நீ சாப்பிடு. அதுலேயும் பாதி சாப்பிட்டாச்சு. என்னத்த சொல்ல, நிறைய பேர் வந்துட்டு சாச்சனா வெளியே போகணும் சொல்லி ஓஞ்சி போய் தொண்டை கட்டிக்கிச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு அது மட்டும் தான் மிச்சம். இவங்க வெளியே போகிறதா இல்லை. போன வாரமே வெளியே போகிறது. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஆனந்தி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4719 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.08. ஆர்ஜே ஆனந்தி அப்பப்பப்பா போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பண்ணிவிட்டு யாராவது ஒன்று பிரித்து விட்டுருணும், இல்லை சேராத ஆட்களை சேர்த்து வச்சிடணும். அன்சிதாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் இருக்கிறத அவங்க பேசிக்க போகிறாங்க, இல்லை விஜய் விஷாலுக்கும் தர்ஷிக்காக இருக்கிற விஷயங்களை அவங்க பேசிக்க போகிறாங்க. இந்த அம்மா நடுவில் வந்து ஒரு நாட்டாம மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி, சரி நாட்டாமனா நல்ல விஷயங்களை பண்ணால் பரவாயில்ல, கொளுத்தி போகிற விஷயங்கள். ஆனால் அவன் அந்த மாதிரி சொல்லலையே. அவன் நீ வந்துட்டு அவன் மேலே உனக்கு ஒரு இது இருக்குலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அனுப்பிச்சுதான். ஐயோ எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு பதறாங்க. அங்கே வந்துட்டு பவித்ரா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லா சீசன்லையும் ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் இது வேறு மாதிரி கேவலமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. அதாவது சீசன் 3ல் கவினுக்காக ஒரு சில பொண்ணுங்களை அடிச்சுக்கிட்டாங்க, அதை சொல்கிறாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்க இன்றைக்கி இந்த வாரம் ஆனால் யார் போகிறாங்களோ இல்லையோ ஆர்ஜே ஆனந்தி கன்ஃபார்ம் போயிடுவாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா மீதி எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டான ஆட்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக போயிடுவாங்க. அதேமாதிரி இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வேறு இதான் சொல்கிறாங்க, எங்கே நடக்குது. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமான ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,15,471 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல வாரமாக அமையணும். அதேமாதிரி ஆனந்தி கையை பிடிச்சிட்டு சாச்சனா கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும்? கண்டிப்பாக ஒரு சிங்கிள் விஷயம்னா இவங்க தாங்க போகணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? டபுள் விஷயம் இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் போயிடணும்னா யாரை சொல்லுவீங்க? நீங்கள் இந்த வாரம் யார் கோட் பண்ணீங்க? அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.